ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போறாங்க. சொர்க்கலோகத்தை பார்க்கறாங்க. சொர்க்கலோகத்தை பார்க்கும் பொழுது அதிலே 4 நதிகள் ஓடுகிறது. குர்ஆன் அதை சொல்லுது. தண்ணீர் ஆறு, தண்ணீர்ல ஒரு ஓடுது, மதுல ஒரு ஆறு ஓடுது, பாலாறு, தேனாறு. மது ஆறுன்னு சொன்னா அதுல போதை இருக்காது, போதை இல்லாத மது. அது தனி ஒரு சுவையெல்லாம் வச்சிருக்கான். என்ன அழகா இருக்கு அது ஓடக்கூடிய அந்த முறையும் அதனுடைய அந்த தோவானம்லாம் வச்சிருக்க மாதிரி. அதுல மாணிக்க மரகதங்களா தான் 2 பக்கமும் இருக்குது. அந்த ஓரங்கள் இந்த படித்துறைகள் இருக்கும் இல்ல இருக்கிறது, மாணிக்கங்கள் மரகதங்களாக இருக்கிறது. கீழே உள்ள மணலாக இல்ல கஸ்தூரியாக இருக்கிறது. அவ்வளவு சுவை, அவ்வளவு சுகம், அவ்வளவு மனம். அப்ப கேட்டாங்களா, இது என்ன அழகு, என்ன அற்புதம், என்ன சுவை, என்ன மனம், இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுறதுன்னு கேட்டாங்களா. அப்ப அவங்க ஜிப்ரீல் சொன்னாங்க, யார் சொல்ல எனக்கு தெரியாது, நான் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு நினைவுள்ள காலத்துல இருந்து இதை பார்த்துட்டு ஓடிட்டு தான் இருக்குது, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வந்தாங்களாம். வேற ஒரு மலக்கு வந்து யாரும் சொல்லலாம், உங்களை அல்லாஹ் தஆலா இதை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு அழைத்து போக சொன்னா. நீங்க ஸ்பெஷல் மலக்கு அழைக்கிறாங்க. அவங்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிட்டு போய் ஒரு தூரத்துல இருந்து அவங்க காட்டுறாங்க. யாரும் சொல்லலாம் பாருங்க, அதை பாருங்கன்னு சொன்ன ஒரு பெரிய குப்பா, பள்ளிவாசல் குப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குப்பா அங்க இருக்கு. அந்த குப்பாவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த குப்பா எவ்வளவு பெருசு அப்படின்னா, குப்பாவுக்கு மேல இந்த உலக